ஹாய் வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்நாட் போடுறது ஆரியில் ஒரு ட்ரிக்கியான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு ஸ்டிச்சுமே லாக் ஸ்டிச் போடாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களோட ஃபோனை ஃபுல் ஸ்க்ரீனில் ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் போடுறேன். லாக் ஸ்டிச் வந்து நம்ம பழக பழக ஈஸியாக வந்துடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுறது லாக் ஸ்டிச் தான். நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து சரி த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ஸ்டார்டிங்கில் நம்ம லூப்பை பெருசாகவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த நீடிலோட பொசிஷன் பாருங்கள். அதே பொசிஷனை மாற்றாமல் லூப் 1ல் இருந்து லூப் 2 நான் எடுக்கிறேன். அதாவது லூப் 1க்கு உள்ளே இருந்து பஞ்ச் பண்ணி லூப் 2 நான் வெளியே எடுக்கிறேன். நீடில் வந்து சேம் அதே பொசிஷனில் தான் இருக்குது. இப்போ நீடில் பாருங்கள், நம்ம பொசிஷனை மாற்றலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம திருப்பணும். இப்போ நம்ம எந்த பொசிஷனில் வச்சுருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் நம்ம திருப்பணும். திருப்பிட்டு 1லேருந்து 2 எடுத்தோம் இல்லையா? இப்போ 2ல் இருந்து 1ஐ ஹூக்கில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இதோட ஃபார்முலா என்னென்னா 1 to 2 2 to 1. அதாவது 1லேருந்து 2ஐ வெளியே எடுக்கணும். 2ல் இருந்து 1ஐ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹோல்ட் பண்ணிட்டேன்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை கீழே உருவணும் அப்படின்னா செகண்டாக எடுத்த லூப் வந்து கீழே லாக் ஆகிடும். ஃபஸ்ட்டாக இருக்கிற லூப் வந்து இந்த மாதிரி தான் நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேமுக்கு கீழே நீடில் வச்சு மேலே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து கீழே லாக் ஆகிடும். ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் எப்போவுமே இப்படி போடக்கூடாது. இருங்க நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். நீங்கள் பெருசாக எடுத்து பர்ஃபெக்டாக எந்நாட் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா குட்டியாக லூப் எடுத்து நீங்கள் போட்டு பழகுங்க. இதோட ட்ரிக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு லூப்பை, அந்த லூப் வந்து நம்ம லாக் ஆக போகுது அப்படின்னு தெரியும் பொழுது நம்ம அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற த்ரெட்டை நம்ம விட்டுறணும். அதை நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்னா அது வந்து நீட்டிகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் குட்டியாக லூப் எடுத்து போடுறேன். இது கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. நான் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். நம்ம இப்போ போடும் பொழுது இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு லூப்பை க்ரியேட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம இன்னொரு லூப்பை க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு எந்நாட் போடலாம். பாருங்கள், நான் எந்நாட் போட்டேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டு வந்து எனக்கு நீட்டிகிட்ருக்கு. நான் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஃப்ரேமுக்கு கீழே வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இன்னொரு லாக் போட்டேன் அப்படின்னா இது வந்து லாக் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.